ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம FZ ஹைப்ரிட் வெர்ஷனான ஜோரோ நம்ம நேம் வச்சிருக்கோம் அந்த பைக்குக்கு. இவரோட மைலேஜ் எவ்வளோ, ப்ராப்பர் மைலேஜ் ஹைவேஸாக இருக்கட்டும் சிட்டி சைடாக இருக்கட்டும், இதோட 2 மைலேஜ் இந்த வீடியோவில் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃபுல் டேங்க் ஃபில் பண்ணி தான் நம்ம செக் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த மைலேஜ் ப்ராப்பரான ஒரு ஃபேக்டான ஒரு மைலேஜாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வீடியோ லாஸ்ட்டில் ஒரு 150cc வெஹிக்கிள் இவ்வளோ மைலேஜ் தருமான்றது கண்டிப்பாக நீங்கள் எக்ஸைட் ஆவீங்கன்னு நான் அதில் வந்து ஷுவராக சொல்லிக்கிறேன். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணி அந்த ரன் பண்ண கிலோமீட்டர்ஸில் நமக்கு எவ்வளோ மைலேஜ் வந்து கிடைக்குது, அதாவது ஹைவேஸாக நம்ம போக போகிறோம், ஹைவேஸில் 50 கிலோமீட்டருக்கு எவ்வளோ ஃபியூல் கன்சப்ஷன் ஆயிருக்கு அண்ட் எவ்வளோ மைலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்றது தான் நம்ம பார்ட் 1 வீடியோ. அதாவது இந்த வீடியோலே மோஸ்ட் ஆஃப் த மைலேஜ் வீடியோ கவர் பண்ணிடுறோம். ஏன்னா ஹைவேஸ் மைலேஜும் சரி, சிட்டி சைட் மைலேஜும் சரி, ரெண்டுமே இந்த வீடியோஸில் கவர் பண்ண போகிறோம். ஸோ ஹைவேஸில் எவ்வளோ வந்து நமக்கு வந்து ஃபியூல் கன்சப்ஷன் ஆயிருக்கு அண்ட் எவ்வளோ கிடைக்க போகுது மைலேஜ் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஜோரோ பார்த்தீங்கன்னா Yamaha FZ ஹைப்ரிட் வெர்ஷன் 4 மாடல். இவனோட ப்ராப்பர் ரிவ்யூ ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இவனோட மைலேஜ் டெஸ்டிங் வீடியோ எவ்வளோன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலான் இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 40 to 55 கிலோமீட்டர்ஸ் நம்ம ஓட்டலான் இருக்கோம். ப்ராப்பராக வந்து எவ்வளோ இப்போ டேங்க் ஃபில் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் டேங்க் பெட்ரோல் ஃபில் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஆவரேஜ் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 50.3 காட்டுது. ஓகேங்களா, நான் வந்து இப்போ வந்து டேங்க் ஃபில் பண்ணியிருக்கோம், 4484 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 to 50 ரேஞ்ச் வந்து ஓட்ட போகிறோம். கைஸ், நம்ம வீடியோ படி நீங்கள் பார்த்துருப்பீங்க. டேங்க் ஃபில் பண்ணும்போது நம்ம பைக்கோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 4485 இந்த கிலோமீட்டர் தான் நம்ம டேங்கை வந்து ஃபில் பண்ணியிருந்தோம் பெட்ரோல் பங்க்லேருந்து. கைஸ், பைக்கை ஸ்டார்ட் பண்ண உடனே கூகுள் மேப்பில் எனக்கு நியர்பை 50 கிலோமீட்டர்ஸில் என்ன பெட்ரோல் பங்க் இருக்குது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அந்த ரூட்டை போட்டு நான் கிளம்பிட்டேன் கரெக்டாக. அண்டு இந்த ட்ராவலிங் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயப்பட வேண்டாம். நான் வந்து 50Xல வந்து கிட்டத்தட்ட வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்து இந்த 50 கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு வந்து 10 செகண்ட்ஸில் முடிஞ்சிடும். அண்ட் முடிஞ்ச வர உங்கள் பைக்குக்கு ஒரே பிராண்ட் பெட்ரோல் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. நான் HP தான் பார்த்தேன் நியர்பை 50 கிலோமீட்டர் என்ன இருக்குன்னு. ஆனால் HP எதுவும் இல்லை, எனக்கு பாரத் தான் இருந்தது. ஸோ பாரத் பெட்ரோல் பங்க்கு நம்ம ரீச் ஆகிட்டோம்னு சொல்லலாம். 50 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணி வந்தாச்சு. 4535 கிலோமீட்டர் கரெக்டாக ஷார்ப்பாக இருந்தது. ஸோ எங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருந்ததுன்னு சொல்லலாம். பெட்ரோல் பங்க் ரீச் ஆகிட்டு, ஆனால் டேங்க் மட்டும் கொஞ்சம் ஃபில்அப் பண்ணுங்க அப்படின்னா, டேங்க் ஃபில்லாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு. அண்ட் அவரும் வந்து பெட்ரோல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. நான் கிட்டத்தட்ட ஒரு 1 லிட்டராவது கன்சப்ஷன் ஆயிருக்கும்னு நினச்சேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டருக்கு மேலே தான் ரீடிங் காட்டுச்சு. அதுக்குள்ளேயே அவர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு, தம்பி டேங்க் ஃபில் ஆகிடுச்சுப்பா அப்படின்ட்டாரு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஓகே, நம்ம வண்டி நல்ல வண்டி தான் வாங்கியிருக்கோம் போல இருக்குது, கன்சப்ஷன் நல்லா தான் ஆயிருக்கு பெட்ரோல். ஸோ வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சேன். பார்த்தீங்கன்னா 0.69 காட்டும் உங்களுக்கு ரீடிங்கு. பேமெண்ட் வந்து 71 ருபீஸ் நான் பே பண்ணியிருந்தேன். அண்ட் அதையும் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். எனக்கு உங்களே தெரியும் நினைக்கிறேன். பெட்ரோல் வந்து டேங்க் ஃபில் பண்ணியிருக்கோம். அண்ட் HP முன்னாடி போட்டது இப்போ பாரத்தில் போட்டிருக்கோம். ஒரே நிமிஷம். நம்ம கிட்டத்தட்ட வந்து நம்ம ஜோரோக்கு 71 ருபீஸ்க்கு பெட்ரோல் போட்டிருக்கோம். 50 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். 71 ரூபா கரெக்டாக வந்து பெட்ரோல் போட்டிருக்கோம். அவங்க ஆக்சுவலாக பில்லு வந்து இங்கே கிளைம் பண்ணி தரமாட்டாங்க, கையால் எழுதி தான் பில்லு தராங்க. ஸோ அதனால் வேண்டான்னு சொல்லிட்டேன். பெட்ரோல் வந்து 71 ருபீஸ்க்கு நம்ம போட்டதுனால இவனோட கால்குலேஷன் நான் என்னன்றதை நான் இப்போ போட்டுட்டு உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன். 50 கிலோமீட்டர் ரன் பண்ணும்போது நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. 4485 எடுத்திருந்த வண்டியை 4535 வண்டி நிறுத்தியிருந்தோம். கரெக்டாக பெட்ரோல் பங்க் நம்ம கால்குலேட் பண்ணி தான் வந்து ஓட்டியிருந்தோம். மெயின்டைன் பண்ண ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 65 to 75 இந்த ரேஞ்சில் வந்து ஸ்பீட் நம்ம மெயின்டைனும் பண்ணியிருந்தோம்னு சொல்லலாம். இந்த ரேஞ்சஸ்க்கு எனக்கு கிடைச்ச மைலேஜ் ஷாக்கிங்காகவே இருந்ததுன்னு சொல்லலாம். 71 கிலோமீட்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட எனக்கு வந்து மைலேஜ் கிடச்சிருந்தது. ஒரு 150cc வெஹிக்கிளில் வந்து எனக்கு வந்து இவ்வளோ மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க 70-80 எல்லாம் கிடைக்குதுன்னு. இதோட நார்மலான மைலேஜ் நீ 65 to 75 இந்த ரேஞ்ச் ஓட்டுறீங்கன்னா ஹைவேஸில் உங்களால் தாராளமாக 65 to 70 என்னால் எடுக்க முடியும்னு நான் அடித்து சொல்ல முடியும். ஏன்னா இந்த ஹைப்ரிட் வெஹிக்கிளில் வந்து நிறைய டெக்னாலஜிஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். SMG மோட்டர் அண்டு i3S டெக்னாலஜி, இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் ஆட் பண்ணிக்கிறதால ஸோ உங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸும் சரி, ஃபியூல் வைஸும் சரி நல்லாவே பெனிஃபிட்டாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். 150cc பெரிய விஷயம் நான் சொல்லுவேன். இப்போ வர மோஸ்ட் ஆஃப் த வெஹிக்கிளில் இந்த 150cc வெஹிக்கிள்ஸில் வந்து இந்த மாதிரி மைலேஜ் எதிர்பார்க்குறது சத்தியமாக சான்சஸே இல்லை. 45 to 50 இந்த ரேஞ்சஸ் வந்து நமக்கு கிடைக்குது மோஸ்ட் ஆஃப் த வெஹிக்கிள்ஸில். இந்த வெஹிக்கிளில் நமக்கு இவ்வளோ கிடைக்குதுன்றப்போ எனக்கு வந்து ஒரு பெட்டரான சாய்ஸாக நான் எடுத்துருக்கேன். ஏன்னா என்னோட ஒர்க் பொறுத்த வரைக்கும் நான் டிரைவிங் தான் என்னோட ஒர்க்கு. ஸோ வந்து எனக்கு நல்ல வந்து ஒரு மைலேஜ் தரக்கூடிய வெஹிக்கிள் ப்ளஸ் ஒரு கம்ஃபர்ட் எதிர்பார்த்து நான் வாங்கினேன். ப்ளஸ் ஒரு ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸும் இருக்கணும் அப்படின்னு ஓரியன்டாக நான் போனால் என்னோட சாய்ஸ் MT அண்ட் FZ இருந்தது. எனக்கு ஃபேமிலி ஓரியன்டாக நான் யூஸ் பண்ணணும், எனக்கு கம்ப்யூட்டர் பைக் மாதிரி இருக்கணுன்றதுக்காக நான் FZ ஹைப்ரிட் சூஸ் பண்ணேன்.
ப்ளஸ் ஃபீச்சர்ஸ் பெனிஃபிட்ஸ் ஆல்சோ இதில் வந்து பேசிச்சு. ஸோ தட்ஸ் வை நான் யூஸ் பண்ணது FZ ஹைப்ரிட். சிட்டி சைட்லேயும் நாங்கள் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். சிட்டி சைடில் நாங்கள் எப்படி டெஸ்ட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 50 கிலோமீட்டர்ஸ் ஓட்டினதுக்கப்புறம் திரும்ப நாங்கள் டேங்க் ஃபில் பண்ணோம். அதோட கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா 4535 நாங்கள் வந்து டேங்க் ஃபில் பண்ணியிருந்தோம். வந்து ஃபுல் டேங்க் ஃபில் பண்ணி ரிசர்வ் வரைக்கும் ஓட்டிட்டு ரிசர்வ் சிம்பிள் எப்போ காட்டுது அப்படின்றப்போ அப்போ நான் வண்டி நிறுத்திட்டு அதுக்கு உண்டான எவிடன்ஸ் நான் அதில் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து அந்த டிஸ்பிளே வந்து நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ரிசர்வ் சிம்பிள் காட்டின உடனே நான் வண்டியை நிறுத்திட்டு கேல்குலேஷன் போட்டாச்சு. கிட்டத்தட்ட 658 கிலோமீட்டர்ஸ் வந்து ரெண்டாக இருந்தது. ஃபியூல் டேங்க் வந்து ஃபில் பண்ணி ரிசர்வ் வரைக்கும் ஓட்டினப்போ ரிசர்வ் கெப்பாசிட்டி 2.2, அது நம்ம கேல்குலேஷனில் கிடையாது. ஸோ வந்து நமக்கு கிடைச்ச கிலோமீட்டர் 658 டிவைடட் பை 10.8 லிட்டர்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு உண்டான வேல்யூ வந்துடும். எவ்வளோ மைலேஜ் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காக இருந்தது எனக்கு. கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர்ஸ் வந்து லோக்கல் ப்ளஸ் ஹைவே யூசேஜுக்கு எனக்கு கிடச்சிருந்தது. ஏன்னா இப்போ மோஸ்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர் வெஹிக்கிள்லே வந்து 110 120 சிசி நீங்கள் வெஹிக்கிள் போன 125 கூட வந்துருங்கண்ணா. நிறைய பைக்ஸ் இருக்குது. இந்த பைக்ஸ் கொடுக்குற மைலேஜே வந்து இந்த வண்டி 150 சிசி வெஹிக்கிள் இது வந்து கொடுக்குதுன்றப்போ எனக்கு கம்ஃபர்ட் வைஸும் சரி, பவர் வைஸும் சரி கொஞ்சம் நல்லா கம்ஃபர்ட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நான் அது இதே சூஸ் பண்ணிட்டு போயிடுவேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு பிரேக்கிங்காக இருக்கட்டும் ப்ளஸ் வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே இந்த பைக்கில் நல்லா இருக்குது. இது வரைக்கும் எனக்கு செகண்ட் சர்வீஸ் முடிச்சிருக்கேன். எனக்கு இது வரைக்கும் எந்த இஷ்யூஸும் கொடுக்கல பைக்கில். சின்ன இஷ்யூஸ் மைல்டான இஷ்யூஸ் தான் இந்த பைக்கில் நான் சொல்லலாம். அந்த அப்பார்ட் ஃப்ரம் த இஷ்யூஸ் வந்து இந்த பைக் வந்து ஒரு பெட்டரான வெஹிக்கிளாக இருக்குது. கிட்டத்தட்ட எந்த பைக் வந்து ஒரு 150 சிசி வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு வந்து ஹைவேஸில் 70 கொடுக்குது, லோக்கலில் 60 இந்த ரேஞ்சஸ் கொடுக்குதுன்றது எனக்கு தெரியல. ஏன்னா சஸ்பென்ஷனும் நல்லா இருக்குது ப்ளஸ் கம்ஃபர்ட்டும் நல்லா இருக்குன்றப்போ இந்த பைக்கை நான் சூஸ் பண்ணிட்டு போயிடலான்னு நான் சொல்லுவேன். ஸோ மைலேஜ் வெஹிக்கிள்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து Yamaha சைடு வந்துடலாம். ரிலையபிளாக இருக்கட்டும், கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும். நான் மைலேஜ் Yamahaவுக்கு ஒன்றும் பிராண்டிங் பண்ணல, பட் இது ஒரு ஃபேக்டான விஷயம் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா எஃபிஷியன்சியாகவும் இருக்குது, பவராகவும் இருக்குது, அண்ட் ரிலையபிளாகவும் இருக்குது. அண்ட் இவ்வளோ மைலேஜ் கொடுக்குற பைக்கு எவன் வேண்டாம்னு சொல்லுவான். ஸோ தட்ஸ் நான் அதை சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை வாங்குறப்போ இவ்வளோ மைலேஜ் இது கொடுக்கணும். ஸோ எனக்கு வந்து இது ஒரு பெட்டரான வெஹிக்கிளாக எனக்கு செட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணலாம் இந்த பைக்கை. மைலேஜ் ஓரியன்டாக போனீங்கன்னா, பவர் ஓரியன்டாக போனீங்கன்னா இந்த பைக் உங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா வந்து பவர் வந்து ஆவரேஜாக இருக்கும், நல்லாவே இருக்கும். ஒரு 80 வரைக்குமே நல்லா க்ரூஸ் பண்ணி போகலாம். அண்ட் 100 மேலே ஒரு 110 இதோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 120 வரைக்கும் போகுது. அண்ட் ஹைப்ரிட் வச்சுருக்கவங்க உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் தருதுன்றதை ப்ராப்பராக எனக்கு வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணுங்கள். ஹைப்ரிட்டில் வேறு என்ன மைனஸ் இருக்குது அப்படின்றது, அதாவது டிஸ்அட்வான்டேஜ்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி என்னென்ன இஷ்யூஸ் இருக்குன்றதை உங்களுக்கு வீடியோ வேணால் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஹைப்ரிட் வச்சுருக்கவங்க உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் தருதுன்றதை ப்ராப்பராக எனக்கு வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணுங்கள். அண்டு இந்த பைக்கை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு ரிவ்யூ வேணுனாலும் சரி, என்ன டவுட்ஸ்னாலும் சரி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்காக ஹெல்ப் பண்ணுறேன். ஏன்னா வண்டி என்கிட்ட தான் இருக்குது, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஒரு ப்ராப்பரான மைலேஜ் கிடைக்கணும், அதாவது ஆடியன்ஸ்க்கு வந்து டெலிவரி பண்ணணும். அதாவது நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த 70-80 கிலோமீட்டர்ஸ்லாம் கிடச்சிருக்கு மைலேஜ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது உண்மையாக போய் நம்ம ஆடியன்ஸுக்கு நம்ம தானே சொல்லி ஆகணும். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறாங்க, இவ்வளோ மைலேஜ் தருமா ப்ரோ, இது உண்மையா ப்ரோ அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட கேட்குறாங்க. அதுக்கு நம்ம தானே டெலிவரி பண்ணி அவங்களுக்கு வந்து உண்மையான ஆன்சர் நம்ம டெலிவரி பண்ணணும். ஏன்னா நம்ம அந்த பொறுப்பில் இருக்கோம்ல. ஸோ தட்ஸ் வை நான் அந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த மைலேஜ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை மோட்டோ விலாகிங்கில் வேறு ஏதாவது பைக் ரிவ்யூ பண்ணாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் டவுட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன். அண்ட் திஸ் இஸ் ஒரு RA Vlogs கரண்ட். தேங்க்யூ கைஸ், பை. ஹாய் ஹலோ கைஸ், நம்ம எப்பவும் போல நம்ம பேசிக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை சும்மா லைட்டாக விடுச்சு அப்படி முன்னாடி போகிறது வர்றது அந்த மாதிரி எடு, நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. ஃபேஸ் கிளியரா